அசல் 5000 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னன்னு கேக்குறாங்க. இப்ப அசல் 5000னா இது வந்து 100% வச்சுக்கணும். சரியா? 100% 5000 வச்சுக்கணும். இப்ப இதுல இருந்து ஒரு ஜீரோவை நம்ம ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணோம்னா 10%ங்கிறது 500 ரூபான்னு வருதா? 10% தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா. அப்ப 5 வருஷத்துக்கு 500 × 5 பெருக்கணும்னா 2500. ஓகேவா? இது ஃபார்முலாவே இல்லாம இப்படி ஈஸியா போடலாம். அசல் வந்து 10,000, 8% இன்ட்ரெஸ்ட், 5 வருஷம். அப்ப அதே 100%ங்கிறத 10,000 வச்சுக்கணும். ஒரு ஜீரோ, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சுக்கோ. அப்ப அங்க மட்டும் ஒரு ஜீரோ அடிச்சா இங்க மட்டும் 2 ஜீரோ. 10ன்னு கேட்டதுனால அடிச்சோம். அப்படியும் போடலாம், ஒரு 2 ஜீரோ அடிச்சும் போடலாம். இப்ப இங்க 1% = 100ன்னு வருது. 8% கேக்குறதுனால 8 × 100 8 × 100 இப்ப 800 ரூபா வருதா? 8% அப்படிங்கிறது இது ஒரு வருஷத்துக்கு. 1 இயருக்கு 800னா 5 இயர்ஸ்க்கு 800 × 5 8 4000. அடுத்த கொஸ்டின். இதுல 7% வட்டி வீதம் கொடுத்திருக்காங்க. 3000 ரூபாய் அசல். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையவும் காண்கன்னு கொடுத்துருக்கு. தனி வட்டி எவ்வளவு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப அதே மாதிரி 100% = 3000. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 1% 30. 7% கொடுத்துருக்கிறதுனால 7 × 30 210 ரூபா. இப்போ தனி வட்டி 210 ரூபா. டோட்டல் அமௌண்ட் 3000 அந்த 210 கூட்டி 3210. ஃபர்ஸ்ட் ஆன்சர். இப்போ இதுல 6% தனி வட்டி, 8 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, 7500 ரூபா. இதுக்கு என்ன தனி வட்டின்னு கேக்குறாங்க. சரி, இப்போ இது 7500 ரூபாங்கிறத 100% வச்சுக்கலாம். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சுக்கலாம். இப்போ 1% = 75. 6% = 6 × 75. 45. 450 வருது. 6%. ஒரு வருஷத்துக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு 450 ரூபா. அப்ப 8 இயர்ஸ்க்கு 450 × 8 0 8 40 3600. அடுத்தது 7500 ரூபாய்க்கு 8% வட்டி வீதம் 6 மாதங்கள், ஒரு வருடம் 6 மாதங்கள். இது கேக்குறாங்களா? டிஃபரெண்டா இருக்கு பத்தியா கணக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வருடம் 6 மாதம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வழக்கம் போல இதை 100% வச்சுக்கலாம். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சோம்னா 1% = 75. 8% கேக்குறாங்க. 8 × 75. 6க்கு 450 வந்துச்சா? இப்போ 8க்கு 150 சேர்த்தோம்னா 600. 8%ங்கிறது 600. ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு 600 ரூபான்னா 6 மாசத்துக்கு எவ்வளவு வரும்? 300. 300. அப்ப இது ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்காதா? 1 இயர் 6 months 900. இது வந்து அசல். வட்டி வீதம் இப்படி இருக்கு பாரு, 16 2/3% இருக்கு. 9 மாதங்களுக்கான தனி வட்டி கேக்குறாங்க. 1% 68,000. இப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிட்டோம்னா 1% = 680. இத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது இதை வந்து மாற்றணும். நம்ம இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பெருக்கணும். 16 3 48. சரியா? 48ஓட 2 பிளஸ் பண்ணணும். 50. 50/3 வரணும். 50/3%. அப்ப 50/3% =
680ஐயும் 50/3 பெருக்கணும். 1 இயருக்கு 680 பெருக்கல் 5/3ங்கிறது வட்டியாக கிடைக்குது. அப்போ கேள்வி வந்து 9 மாதம் கேட்கறதுனால இந்த மாதங்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா 9/12 அப்படி வச்சுக்கணும். 12 மாதத்தில் 9 மாதத்துக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ 9 months = 680 × 50/3 பெருக்கல் 9/12 வச்சுக்கணும். 1 3 3 3 9 6 2 12 2 6 4 2 8 0 அங்கே 3 போடுங்க. 1 3 3 7 3 6 1 2 17 2 34 0. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா ஆன்சர் கிடைக்கும். இப்போ 8500 ஆன்சர். இந்த மாதிரி கஷ்டமான கணக்கு தான் கேட்பாங்க. இப்போ அதே மாதிரி இது போடுவோம். 100% = 7500. 1% 75. இப்போ 8%னா 75 × 8 600 இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் இது. 1 இயருக்கு 600. இப்போ 1.5 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1.5 வருஷத்துக்குங்கும்போது 1 வருஷத்துக்கு 600, இன்னொரு அரை வருஷத்துக்கு 300. அது ரெண்டையும் கூட்டினா 900. இது கூட ஈஸியாக இருக்குது. இதுதான் கொஞ்சம் அது இந்த பாயிண்டில் இது அரை கால் இந்த மாதிரி கேட்டால் ஈஸி. இப்போ இது ஒரு 20000. 100% = 20000. 2 0க்கு 2 0 அடிச்சுக்கா. 1% = 200. கேள்வியில் 5% இருக்கு. இப்போ 200 × 5 1000. 3 மாதங்களுக்கு வட்டி கேட்குறாங்க. அப்போ இது 1 வருஷத்துக்குரிய வட்டி தான் 1000. 3 months அப்படின்னு கேட்கும்போது 1000 × 3/12 வச்சுக்கணும். 1 3 3 4 12. ஒரு நாள்னால 2 மீதி 2 20ல் 5 20 0 280. அடுத்தது 8000க்கு 7%. 1 வருடம் 6 மாதம் தான் இதுவும். அதே மாதிரி 100% = 8000. 2 0க்கு 2 0 அடிச்சுக்கலாம். 1% = 80. 7% = 80 பெருக்கல் 7. 7 8 56 560 வருது. இது 1 வருஷத்துக்கு வட்டி. 1 இயருக்கு 560. கேள்வியில் 1 வருடம் 6 மாதங்கள் கேட்டிருக்கு. 1 இயருக்கு 560. 6 monthsக்கு அதில் பாதி 280. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். 840. அடுத்து இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு. 6750க்கு 219 நாட்களுக்கு 10% தனி வட்டி எவ்வளவு? வழக்கம் போல இது 100% வச்சுக்கலாம். 1 0க்கு 1 0 அடிச்சுக்கலாம். 10% கேட்டிருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், 10% வந்து 675 ரூபா. 219 நாட்கள்னு கேட்கும்போது 675 பெருக்கல் இங்கே நம்ம எப்படி போட்டோம், 12க்கு 6 அப்படின்னு போட்டோமா, அது மாதிரி இதில் மொத்தம் நாள் 365 நாள் இருக்கா, அதில் 219 வச்சுக்கணும். இப்படி வச்சு இதை அடித்து போடணும். 5ஆல் அடிக்கலாம். 7 5 35, 3 5 15, 1 5 5, மீதி 1, 3 5 15, 25. இதுக்கும் பார்த்தோம்னா 73 பாட்டில் 3 தடவை வருது.
373 219. அது ரெண்டு பேருக்கு நம்ம 405 ரூபா. அடுத்து இந்த அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனி வட்டி மூலம் கிடைக்கும் வட்டி. இது 100% ஈக்குவல் டு 10,950. 10% கொடுத்துருக்கனால ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 10% ஈக்குவல் டு 1095. 42 நாள் கேட்குறாங்க. 42 days ஈக்குவல் டு 1095 × 42/365 4. இதை அடித்து போடணும். 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 7×5 35, 3×5 15, 2×5 10, 1×5 9×5 45. இப்போ இதுக்கும் பார்த்தோம்னா 73 வாய்ப்பாடே வரும். 3 தடவை. இப்போ இது பேருக்குன்னா 2 6 4 3 12 126. அடுத்து இந்த கணக்கு இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு. வருடத்திற்கு 7.5% வட்டி வீதம் ஏப்ரல் 9 2010 முதல் ஜூன் 9 2010 வரை 1000ற்கான தனி வட்டி கேட்குறாங்க. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம எத்தனை நாள் இதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஏப்ரலில் மொத்தம் எத்தனை நாள்? 30 நாளா? 30ல் இந்த 9ஆம் தேதியிலேருந்து தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ 8ஆம் தேதி வரைக்கும் கிடையாதுனால 8 மைனஸ் பண்ணணும். பண்ணோம்னா 22 நாள் வரும். சரியா? மேல 31 நாளா? ஜூனில் 9ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஒரு 9 நாள். இப்போ டோட்டல் எத்தனைன்னு பார்க்கணும். 31 9 40 40 62 நாள் மொத்தம். 62 நாளைக்கு தான் எவ்வளோ வட்டின்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு 100%ங்கிறது 1000 ரூபா. 1% கண்டுபிடிச்சோம்னா 10 ரூபா கிடைக்குது. 7.5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 7%னா எவ்வளவு? 7 × 10 70. ஒரு 0.5%. 1% 10னா 0.5% 5. அப்போ 7.5% ஈக்குவல் டு 75. இந்த 75 ரூபாயில் 62/365 வச்சுக்கணும். எத்தனை நாளைக்கு கண்டுபிடிக்கணும்னா 62 டேஸ்க்கு. மறுபடியும் 5ஆல் அடித்தோம்னா 15×5 75, 7×5 35 3 வரும். 15 62 பெருக்கி பார்ப்போம். 930 வருது. 73ஆல் வகுக்கணும்.